அ என்ன விட எங்க அம்மா தீவிரமா கிறிஸ்டியன் மதத்தில இருந்து அதாவது அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காங்க. அவங்களும் கான்வென்ட்ல படிச்சவங்க. நானும் ஒரு 5 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, பைபிள் வச்சிருந்தேன். அப்புறம் ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு வந்துட்டு, ஏதோ ஜென்ரலா பேசிக்கிட்டு இருக்கேன் ஒண்ணும் கண்டுக்காதீங்க. அப்போ திருவிழாவுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு சிலுவ, கருப்பு கயிறுல சில்வர் சிலுவ வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு 4வது, 5வது படிக்கிற வயசுல. அப்போ வந்து எங்க பெரியம்மா பையன் சொன்னாரு, உள்ளூர்ல இருக்க பையன் அவரு. அவரு என்ன சொன்னாரு, "நீ இந்த மாதிரி செயின் போட்டீன்னா, நம்ம சாமி கோவிச்சுக்கும். அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும்" அப்டின்னாரு. நான் பயந்துட்டு என்ன பண்ணேன், அப்ப பைபிளும் வச்சிருந்தேன். இந்த பைபிள் வந்து சைட்ல சிவப்பா இருக்கும். சைட்ல அந்த பேப்பர் வந்து சிவப்பா இருக்கும். அப்டி திறந்தோம்னா, அந்த மாரி மேல ஒட்டியிருக்கும். ஆ அந்த சிவப்பு கவராவும் இருக்கும். நான் அத படிச்சுக்கிட்டு இருந்தேன். அ அப்ப என்னாச்சு, அவரு சொன்னாரு, "நீ வந்து என்ன பண்ற? அதாவது எவ்வளோ அதாவது எப்படி நம்ம கல்ச்சர நம்ம அப்சர்வ் பண்றோங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன்." அ எங்க அண்ணன் என்ன சொன்னாரு, எங்க பெரியம்மா பையன், "நீ என்ன பண்ற? இந்த சிலுவ என்ன பண்ணணும்னு தெரியுமா? இத கால்ல மிதிப்படுற இடத்துல நீ எங்கேயும் போட்டுறக்கூடாது. நீ போயிட்டு இத என்ன பண்ற? கேணியில போடுற." அதாவது நம்ம ஊர்ல இந்த முளைப்பாரியெல்லாம் கேணிக்குள்ள போடுவாங்க. மாலையெல்லாம் இந்த கேணிக்குள்ள போடுவாங்க. தண்ணீல போடுவாங்க. நீ என்ன பண்ற? அந்த சிலுவ இருக்கு பாத்தியா? அத எடுத்துட்டு போயிட்டு, கயிறோட போயிட்டு கேணிக்குள்ள போட்டுற. சரியா? இப்ப இந்த பைபிள் என்ன பண்ற? அது கால் படாத ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு சர்ச்சில வச்சுட்டு வந்துடுற. இல்ல நீ யார்ட்ட வாங்குனியோ அவங்கள்ட்ட திருப்பி குடுத்துடுற. அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நானும் அதே போல போய் சர்ச்சில வச்சுட்டு வந்துட்டேன். அந்த நான் படிச்ச ஸ்கூல் ஒரு சர்ச் இருக்கு. அங்க போய் வச்சுட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி அப்பவே நான் வந்து அப்ப அவ்வளவா யாரும் படிக்க மாட்டாங்க. ஆனா "நற்கருணை வீரன்" அப்படின்ற ஒரு புக் வாரம் வாரம் வரும். அப்படி தீவிரமா வாங்கி படிப்பேன். அதாவது ஒரு கிறிஸ்டியன் மாதிரி எல்லா மந்திரமும் எனக்கு தெரியும். சரிங்களா? எங்க அம்மாவுக்கும் தான் அந்த மந்திரம் எல்லாமே தெரியும். நாங்க பாஸ்காவுக்கு போவோம். அப்போ வந்து சர்ச்சுக்குலாம் போவோம். கிறிஸ்துமஸ்க்கு சர்ச்சுக்கு போவோம். நான் ஒரு பொண்ணுட்ட கேட்டேன். அதனால, இந்த பிள்ளைங்க சர்ச் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதாவது ஆஸ்திரேலியாவுல சர்ச் எப்படி இருக்குன்னு. நான் சொன்னேன், சரி ஒரு கிறிஸ்டியன் பொண்ணுட்ட நான் கேட்டேன். "நீ வந்து என்னோட பிள்ளைங்கள உங்க தமிழ் சர்ச் இருக்கும் இல்லையா? கூட்டிக்கிட்டு போங்க. நான் உங்க பையன வந்து" அவங்களுக்கு 2 பையன். ஐயோ! அவசரத்தில சொல்ட்டேனே. அவங்கள வந்து நான் ம் இந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். சும்மா ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. அவங்க வேணான்ட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்போ அதாவது நாங்கலாம் கிராமத்துல இருக்கிற ஆளுங்க 2 கோயிலுக்குமே போறோம். இவங்கலாம் வந்து படிச்சவங்க, சிட்டில இருக்கிறவங்க 2 கோயிலுக்கும் போக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஏன்னா நான் வந்து எனக்கு ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. நான் கிறிஸ்டின் கோயிலுக்கு போறது, இல்ல இந்து கோயிலுக்கு போறதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நாங்க சின்ன பிள்ளைலருந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். சின்ன பிள்ளைன்னா ஒரு 5 வயசுலேருந்து 4 வயசுலேருந்து. ஏன்னா எங்க அம்மா பிறந்த ஊரு கிறிஸ்டியனும், ஹிந்துஸ் இருக்கிற ஊரு. நான் பிறந்த ஊரு இந்துக்கள் மட்டும் இருக்கிற ஊர். அதனால எங்களுக்கு அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. என்ன ஒண்ணுன்னா, சம்மந்தம் பண்றது